வணக்கம். தமிழன் 0247 இணையதளம் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமை அடைகிறேன். நம் சமுதாய காமுகுல மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சென்ற தொடரிலே 47 தொடரிலே நமது குழந்தை வளர்ப்பு முறை சம்பந்தமாக தன் தாய் எவ்வாறு வளர்த்து தன் குருகுல கல்வியில் பயில வைப்பதை குறித்து தெளிவான முறையில் அண்ணன் ஸ்ரீமான் சிவலிங்கம் அவர்கள் விளக்கம் அளித்தார். அதன் தொடர்ச்சி இன்று சிறப்பாக தொகுத்து வழங்குவார். அவ்வளவுதான். காமுகல உறவுகளுக்கு அன்பான வேண்டுகோள். நமது ஒக்கடையறு காப்பு ஆதி உற்ப வரலாற்றுத்துடன் மிக சிறப்பானதொரு முறையிலே வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தொடரினை மிக நேர்த்தியாக அருமையான மேற்கு மாதிரியைச் சேர்ந்த ஸ்ரீமான் சிவலிங்கம் அவர்கள் திறம்பட கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொடர் கையாளுவதற்கு நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிரதிபலிப்பீர்களானால் இந்த தொடர் மேலும் சிறப்பு பெறும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. நானும் இந்த தொடரிலே பங்கேற்று பலவிதமான நமது சமுதாயத்தினுடைய ஆதி காலம் தொட்டு வருகின்ற மரபுகளையும் தொடர்புகளையும் எடுத்துக்கூடி வருகின்றோம். இந்த தொடர் உருவாவதற்கு உங்களால் தான் இந்த தொடர் மேலும் சிறப்பு பெறுவதற்கு உங்களது ஆதரவு தேவை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஆதரவினையும் நட்பினையும் என்றும் எதிர்பார்க்கும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் பராசக்தியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் நாராயணா போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி. அகிலத்திலே வாழுகின்ற அத்தனை உயிர்களும் மேன்மையோடு வாழ வேண்டுமென்றால் அவரவர் வாழுகின்ற பகுதிகளிலே கோவிலுக்குள்ளே அனுக்கிரகம் புரிகின்ற தெய்வங்களும் வெகு சிறப்பாக அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்று சான்றோர்கள் கூற கேட்டிருக்கின்றோம். அவ்வாறாக இந்த சூழ்நிலையிலே வெகு நேர்த்தியாக வெகு சிறப்பாக சீர்மிகுந்து எல்லோருக்கும் திகழ்கின்ற திருவிடமாம் தோகைமலை கோட்டை, பெரிய மந்தை, ஆளவட்ட கவுண்டர் என்றெல்லாம் பரம்பரையாக மக்களால் விமர்சிக்கப்படுகின்ற பாரம்பரியமிக்க இடமாயிருக்கின்ற இந்த தெய்வ திரு சன்னதியிலே அத்தனை பேரும் நீடூழி வாழ வேண்டும் என்கின்ற நல்லதொரு சிந்தனையிலே அன்னையினுடைய அனுக்கிரகத்தினாலே காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுடைய வரலாற்று தொடர் காட்சிப்படுத்துவதற்கு அனுக்கிரகம் புரிகின்ற அத்தனை சூழ்நிலைகளிலும் இங்கே குழுமி இருக்கின்ற ஆளவட்ட கவுண்டர் அவர்களுக்கும் அவருக்கு இணையான அவரது பங்காளிமார்களுக்கும் இன்னும் ஏனையோருக்கும் இதை காட்சிப்படமாக காட்சிப்படுத்துகின்ற தமிழன் 0247 யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் இளங்கோ பிரபு அவர்களுக்கும் மிகுந்த நன்றியினையும் இதை கண்ணார கண்டு கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் கூறி உலகெங்கிலும் வாழுகின்ற காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை மிக பணிவன்பாக கூறி இந்த தமிழன் 0247 என்கின்ற யூடியூப் சேனலிலே கண்ணார காணுகின்ற காட்சிகளாம் காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுடைய வரலாற்று தொடர். இந்த வரலாற்று தொடரை மறவாது பார்த்து அதனுள்ளே இருக்கின்ற தகவல்களை கேட்டு தாங்களும் புரிந்து தங்களுடைய குடும்பத்திலே வாழ்கின்ற சீர்மிகுந்தவர்களுக்கும் காண்பித்து இன்னும் தங்களுக்கு தெரிந்திருக்கின்ற ஏனையோருக்கும் காண்பிக்கின்ற குடும்ப தலைவிகளாம் பெண் மகவுகளுக்கும் அதிலே பிறந்திருக்கின்ற மகாலட்சிகடம் பொருந்திய செல்வ குழந்தைகளுக்கும் நான் அனுபவபூர்வமான வகையிலே மிக்க மகிழ்வோடு உளம் குளிர வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த தொடருக்குள்ளே வருகின்ற தகவல்கள் அத்தனையும் உங்களையும் உங்கள் பாரம்பரியத்தையும் திருக்கோயில்களையும்
குலதெய்வத்தைகளையும் மேம்படுத்த வேண்டும் என்கின்ற நல்லதொரு கனவிலே கூறி அத்தனையும் மேன்மை அடைகின்ற ஒரு பாக்கியத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றது என்ற தகவலை கூறி, கடந்த வாரத்திலே நாம் கண்ணார கண்டது போல் காட்சிப்படுத்திய தகவல்கள் ஏனையோரை சென்றடைந்து அவர்கள் வெகுவாக உளம் மகிழ்ந்து நல்லதொரு தகவலாக இது அமைந்திருக்கிறது என்கின்ற தகவலை கூறியதை கேட்டதும் ஆனந்தம் அடைய இறைவன் வழி விட்டிருக்கின்றார் என்ற தகவலையும் அறிய முடியாததாக இல்லாமல் அறிய முடிந்ததாக இருக்கிறது. ஆக அறிய முடியாத விஷயங்களே இல்லை என்கின்ற நிலை நீங்கி அத்தனை விஷயங்களையும் அறிந்து கொள்ளலாம் என்கின்ற நிலையை இந்த காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுடைய வரலாற்று தொடர் எடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றது என்ற தகவலையும் உங்களுக்குள்ளே பகிராமல் இருக்க முடியாது. ஆக இந்த தகவல்கள் அடங்கிய தொடர்களை நீங்கள் கண்ணார கண்டு காதாரவும் கேட்டு உங்களுடைய வாழ்வியல் சிறக்க, உங்களுடைய பாரம்பரியமான குடும்ப வாழ்க்கையும் சிறக்க, நண்பர்களும் அன்பர்களும் வெகு நேர்த்தியாக தங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொள்ளவும் உங்களுடைய காமு குலத்தவருடைய வரலாற்று தொடர் எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறது என்கின்ற தகவலை நீக்கி காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுடைய வரலாற்று தொடர் தமிழன் 0247 என்கின்ற யூடியூப் சேனலில் உள்ளே சென்றால் உங்களுக்கு எத்தனை தொடர் வேண்டுமானாலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு திகழ்வதாக தாங்கள் கூறுவதை அடியேன் கேட்டதின் பின்னராக இன்னும் இந்த தகவல்கள் மேம்பட வைக்க வேண்டும், அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களோடு சேர்ந்து நானும் பயணிக்கின்றேன். பயணம் செய்வோமாக, வெற்றியோடு விவேகத்தோடு. இந்த நிலையிலே இவ்வாரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாற்று தொடர், கடந்த வாரம் குருகுலத்திலே கொண்டு போய் குருவிடம் தன் நிலை அறிந்து, தன்னுடைய குடும்ப நிலை அறிந்து, தன்னுடைய சமூக வாழ்வியல் அறிந்து, ஒரு குழந்தைக்கு தாயாகப்பட்டவர்களும் தந்தையாகப்பட்டவர்களும் உறவினர்களும் குருகுலத்திலே கொண்டு போய் கல்வி கற்று உலகையெல்லாம் தெரிய வேண்டும் என்கின்ற நல்ல சிந்தனையிலே ஒரு மாபெரும் சக்தியாக திகழ்கின்ற குழந்தையை கல்வி கற்க சரஸ்வதியினுடைய அருக்கடாட்சம் கிடைக்க வழிவகை செய்ய அவர்கள் அனுப்பி வைத்த வகை வெகு நேர்த்தியாக இருப்பதை பார்த்தோம். ஆக இப்பொழுது நாம் அந்த குருகுலத்துக்கு சென்ற செல்வ குழந்தை எல்லா வகையிலும் மேன்மை அடைவதற்காக அந்த குரு அக்குழந்தையை ஆசீர்வாதம் செய்து தன்னுடைய பொறுப்பிலே குருகுலத்திலே வந்து இருக்கும் வரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான மேலோங்கிய சிந்தனைகளை எல்லாம் கூற ஆரம்பிக்கும் பொழுது அக்குழந்தைகளுக்கு இறைவனுடைய ஞாபகம் வர வேண்டும், தன்னுடைய குலதெய்வத்தின் ஞாபகம் வர வேண்டும், தம்முடைய முக்கிய தெய்வம் எதெல்லாம் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற தகவலை அக்குழந்தைக்கு கூறுவதற்காக தயாராகிக் கொண்டு ஏனைய இருக்கும் குழந்தைகளோடு, இக்குழந்தைக்கு முன்பாக அந்த குருகுலத்திலே பயிலுகின்ற குழந்தைகளோடு அந்த குழந்தையும் ஒன்று சேர்த்து ஆண்டுதோறும் சேருகின்ற குழந்தைகளை வயது வித்தியாசம் பார்த்து ஒவ்வொரு குழந்தையையும் எங்கே அமர வைக்க வேண்டுமோ அவ்விடத்திலே இருக்கையை கொடுத்து அமர வைக்கின்றார். ஆக இக்குழந்தையும் குருகுலத்திலே சேர்ந்து அமர்ந்து வருங்காலத்தை எவ்வாறு உருவாக்கப் போகிறார் என்பதை தெரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அந்த குருகுலத்தை புதுமையான வகையிலே புது இடமாக இருக்கின்றது என்பதை உற்று நோக்கி ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குலகுரு என்கின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி அந்த குருகுலத்திலே இருக்கின்ற அந்த குருவாகப்பட்டவர் மிக நேர்த்தியாக அங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சொல்ல ஆரம்பிப்பதை ஆளவட்ட கவுண்டர் அவர்கள் அங்கே கூடியிருக்கிற அன்றைய நாள் கூடியிருக்கின்ற அந்த 48 குல தலைவர்களுக்கும் அவரை சார்ந்து வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் கூறுகின்ற நல்ல விவரமானது யாதெனில், குழந்தைகள் அத்தனை பேரும்
எல்லா வகை செல்வங்களோடும் வாழ்ந்திட வேண்டும் என்று அந்த குருவானவர் மனதிலே ஆசை வைத்துக் கொண்டிருப்பது இயல்பான நிலைதான். அந்த இயல்பான நிலை எல்லோருக்கும் வருவதென்பது அரிது. ஆயினும் காமகுலத்திலே தோன்றி இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நேரடியாக கடவுள் இந்நிலையை கொடுத்திருக்கிறார் என்பது அனைவரும் நாம் கவனிக்க வேண்டியது. உலகிலே வாழுகின்ற ஏனையோருக்கெல்லாம் இவ்வாறான நேரடி அனுக்கிரகம் கடவுள் மூலம் கிடைத்திருக்கிறது என்றால் அது இந்த காம குலத்தவருக்கு மட்டுமே தானே தவிர ஏனைய குலங்களுக்கும் இருப்பதை ஆய்வு செய்துதான் நான் இதற்காக பதிலை கூற முடியும். ஆயினும் இந்த காம குலத்தவருக்கு கடவுளுடைய பார்வை நேரடியாக கிடைத்திருப்பதால் எந்த விதமான குறையும் எந்த விதமான அசௌகரியங்களும் இவர்களுக்கு வாழ்விலே ஏற்படாது. வேண்டுமானால் அவன் இவன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இவர்கள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று போலியாக நினைக்க வேண்டி வருமே தவிர இவர்களுடைய பரம்பரைக்கும் இவர்களுடைய பாரம்பரியத்திற்கும் எந்த விதமான இழுக்கும் எந்த காலத்திலும் கடவுளால் ஏற்படாது. கடவுளை சார்ந்திருக்கின்ற கணங்களால் ஏற்படாது. அந்த தேவர்களால் ஏற்படாது. சித்தர்களால் ஏற்படாது. ஞானிகளால் ஏற்படாது. துறவிகளால் ஏற்படாது. சான்றோர்களால் ஏற்படாது. இன்னும் ஏனையோராலும் இந்த காம குலத்தவருக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது என்கின்ற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை அந்த குருவானவர் சொல்லுகிறார் என்கின்ற தகவலை ஆளவட்ட கண்டவர்கள் மக்கள் முன்பாக 48 குல முன்னோர்கள் முன்பாக வைக்கிறார். ஆக குழந்தை செல்வத்திற்கு என்னென்ன வேண்டும்? கல்வியிலே சிறந்தவராக வேண்டும். அதன் கல்விக்குள்ளே இருக்கின்ற தொழில்நுட்பத்திலே சிறந்தவராக வேண்டும். இவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இவர் அத்தனை செல்வங்களையும் சேகரித்து பிறருக்கு கொடுத்து உதவுவராக இருக்க வேண்டும். இவர் நல்லதொரு தொழில் வளம் பொருந்தி இருக்கின்ற வேலை வாய்ப்பு உள்ளவராக இருக்க வேண்டும். இவர் தான் பெற்றிருக்கின்ற செல்வம் அத்தனையும் இறைவனுக்கு சொந்தமாக்கி இறைவன் கூறியவாறு பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணகர்த்தாவாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையிலேதான் குருவானவர் அந்த குழந்தைகளுக்கு போதிப்பார் என்கின்ற தகவலை மிக விவரமாக கூறி அந்த குல குரு ஆனவர் குருகுலத்திலே என்ன நிகழும் என்பதை சீரளவு சொன்னாலும் அந்த குருவாகப்பட்டவர் உலகை காண்பிக்க வேண்டும். இன்னும் சூரியன் என்கின்ற கிரகத்தையும் சந்திரன் என்கின்ற கிரகத்தையும் செவ்வாய் என்கின்ற கிரகத்தையும் புதன் என்கின்ற கிரகத்தையும் குரு என்கின்ற கிரகத்தையும் சுக்கிரன் என்கின்ற கிரகத்தையும் சனி என்கின்ற கிரகத்தையும் ராகு கேது என்கின்ற நில கிரகங்களையும் தான் முதலிலே அவர் இந்த குருகுலத்திலே குழந்தைகளுக்கு எழுத்து உரைப்பதாக வரலாற்று சான்றுகள் இருப்பதாக அத்தனை பேரும் அறிய முடிகிறது. ஆக ஒரு மனிதனுக்கு வாழ்வியலுக்கு தேவையானது இந்த 7 கிரகங்களும் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய 2. ஆக இந்த 9 கிரகங்கள் தான் உலகத்திலே வாழுகின்ற இன்னும் 14 லோகங்களே வாழுகின்ற அத்தனை உயிரினங்களுக்கும் மகா சக்திகளாக திகழ்ந்து அவர்களுக்கு இந்த ஞானத்தையும் சக்தியையும் போதனையையும் கல்வியும் கொடுப்பதாக அந்த வரலாற்று நூல்கள் கூறுவதாக மக்கள் கூறுகிறார்கள். ஆக கல்வியிலே முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டியது மனிதனுக்கு கொடுப்பனையாக கொடுக்கக்கூடிய கடவுள் நேரடியாக படைத்து உலாவிட்டிருக்கக்கூடிய இந்த கிரகங்களே முதலிலேயே அறிமுகப்படுத்துவதுதான் அந்த குருகுலத்திலே அந்த குருவுக்கான முதல் பணி என்பதை அந்த சபையிலே இவர் மிக நேர்த்தியாக கூறுவதை கண்டு அங்கே கூடியிருந்த அத்தனை பேரும் குழந்தைகளுடைய வருங்காலம் மிக சிறப்பானதாக இந்த 7 கிரகங்களும் சுபமான நேரத்திலே என்னென்ன சுபங்களை எல்லாம் அவர்கள் கட்டி காப்பார்களோ கட்டி ஆழ்வார்களோ அது மாதிரியாகத்தான் நம்முடைய குழந்தைகளும் எதிர்காலத்திலே பெரியதொரு அறிவாளியாக பெரியதொரு ஞானியாக பெரியதொரு கொடை வள்ளலாக பெரியதொரு தொழில் மேதையாக பெரியதொரு ஆராய்ச்சியாளராக வருவார்கள் என்கின்ற நல்லதொரு சிந்தனையிலே மகிழ்ச்சியோடு இறைவனை மனமுவந்து வேண்ட அந்த இறைவன் கொடுக்கின்ற நல் அனுக்கிரகத்திலே அந்த ஆளவட்ட கவுண்டர் என்று சொல்லக்கூடிய இந்த குலகுரு எல்லோருக்கும் விடை தந்து
இன்று எல்லோரும் சென்று அடுத்த முறை வாருங்கள் என்று அன்போடு கூறி இறை அனுபவத்தோடு அவர்களை தங்களுடைய இல்லங்களுக்கு அனுப்பி வைப்பதை அங்கே இருப்பது அத்தனை பேரும் கண்ணார கண்டு இறைவனையும் ஆளவட்ட கொண்டவர்களையும் வழிபாடு செய்து விடைபெறுகிறார்கள். ஆக இந்த நிலையிலே நாம் இந்த தொடரை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் இந்த நல்ல தகவலோடு மனம் நிறைந்து அடுத்த வாரம் இறைவனுடைய அனுக்கிரகத்தோடு நாம் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து நன்றி கூறி உங்கள் அத்தனை பேரும் மென்மேலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆர்வமான தகவலை கூறி அடுத்த வாரம் சந்திக்கலாம் என்று அனுக்கிரகத்தோடு சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று கூறி விடைபெறுகின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.